நிச்சயமகிழ்ச்சி கோயில்பாளையம் பகுதியில் ஹெல்பிங் ஹேண்ட் என்ற பெயரில் மது போதை மறுவாழ்வு மையத்தை கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த மறுவாழ்வு மையத்தில் மதுக்கும் அடிமையான சுமார் 35க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் பிச்சை முத்துவின் மகன் கிஷோர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் BBA படித்து வருகிறார். இந்த நிலையில் கிஷோர் போதைக்கு அடிமையானதால் அவரை கோயில்பாளையத்தில் உள்ள ஹெல்பிங் ஹேண்ட் என்ற போதை மீட்பு மையத்தில் சேர்த்துள்ளனர். அங்கிருந்த மாணவர் கிஷோர் வீட்டிற்கு செல்வதாக கூறி அடம் பிடித்து கூச்சலிட்டுள்ளனர். இதனால் போதை மீட்பு மையத்தில் ஊழியர்கள் கிஷோரின் கையை கால்களை கட்டி அவரின் வாயில் துணி வைத்து அடைத்துள்ளனர். இதனால் மாணவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கோயில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹெல்பிங் ஹேண்ட் மையத்தின் வார்டன் அரவிந்த் ஹரி மற்றும் உளவியல் மருத்துவர் ஜெப பிரசன்னா ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் கோவை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.